தோல்வி பயத்தின் காரணமாக பிரதமர் நரேந்திர மோடி விடியல் பயணம் குறித்து பச்சை பொய்யை பேசி வருவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நியூஸ் 18க்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இவ்வாறு கூறினார். விடியல் பயணம் கட்டணமில்லா பேருந்து மகளிருக்கு வழங்கியதற்கு பின்னால் பெட்ரோல் ட்ரெயினுடைய இது குறைஞ்சிருச்சுன்னு சொல்ற அதே போய் 3 மடங்கு உயர்ந்திருக்கு. ஏறத்தாழ 3 கோடி பேர் போனவர்கள் இப்போ 9 கோடி பேர் வரும். ஆக எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்க்கறது இல்லை. வாய்க்கு வந்தது கண்டபடி பேசுவது என்று ஒரு பிரதமர் பேசுவது கழகல்ல. இதுவரையிலே எத்தனையோ பிரதமர் இருந்திருக்கார்கள். எந்த பிரதமரும் இப்படி பேசியதாக வரலாறு கிடையாது. ஆனால் இவர் நாளாந்திர பேச்சாளர் போல் பேசுகிறார். அனைத்து பெண்களுக்கும் பேருந்தில் இலவச பயணத்தை அனுமதிப்பதால் பாகுபாடு ஏற்படுகிறது என்று பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். என்ன செய்யறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. நீங்க யாருக்கு தேவையோ அவர்களுக்கு இலவசம் கொடுங்க. நாங்க இலவசம் வேண்டாம்லாம் சொல்லல. ஆனால் எல்லா பெண்களுக்கும் இலவசம் அப்படின்னு சொன்னா இப்போ ஆண்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு இடத்துக்கு ஒரே அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவங்க ஃப்ரீயா போறாங்க. ஆணு 30 ரூபாய் காசு கொடுத்து போறாரு. அந்த டிஸ்கிரிமினேஷன் வருதா இல்லையா? இதுதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். அந்த டிஸ்கிரிமினேஷன் வருதுன்றது மட்டுமே இல்லை.